வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 1ல் இருக்கிற லைஃப் லெசன் பார்க்குறோம். இது மெமரி போயம். லைஃப் லெசனை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி வேன் டைக். இப்போது இதில் நம்ம போயமை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். லெட் மீ பில்ட் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். இதோட மீனிங் என்னென்னா, ஆண்டிலிருந்து ஆண்டுக்கு பல ஆண்டுகள் என் வாழ்க்கையை நானாகவே வாழ விடுங்கள். அப்படிங்கிறது என்னென்னா, நான் என் ஒரு வருஷத்துக்கு என்னோடய லைஃப்பை நானாகவே வாழ விடுங்க அப்படின்னு இந்த ஃபஸ்ட் லைனில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ட்ரிலிக்கன் சோல். முன்னோக்கி முகத்துடன் தயக்கமற்ற ஆத்மாவுடன் என்னை முன்னோக்கி செல்ல விடுங்க, என்னோடய ஆத்மாவை தயக்கமடைய விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஹேரிங் டு நோ டேர்னிங் ஃப்ரம் த ஹோல். முன்னோக்கிய முகத்துடன் அவசரப்படாமலும் இலக்கிலிருந்து திரும்பாமலும். என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவசரப்படாமலும் என்னோட கோல்லேருந்து நான் திரும்பாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் மோரிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். இருள் நிறைந்த கடந்த காலத்தில் கடந்து விட்டுவரை பற்றி கவலைப்படாமலும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இருள் நிறைந்த கடந்த காலம்னா பாஸ்ட்டு. ஸோ அந்த பாஸ்ட்டு நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்குமே, அந்த நெகட்டிவாக இருக்கிற பாஸ்ட்டை அதை பற்றி கவலைப்படாமல் எதிர்காலத்தை பற்றியும் பயப்படாமல் இருக்க வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. நாட் நோரிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் இன் த டிம் பாஸ்ட் நாட் ஹோல்டிங் பேக். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன, இருள் நிறைந்த கடந்த காலத்தை பற்றி நினைக்காமலும் நெக்ஸ்ட்டு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பயப்படாமலும் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃப்ளச்சார்ட்டை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆண்டுக்கு என்னவாகவே வாழ விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நான் முன்னோக்கி சொல்லணும், என் ஆத்மாவை என்னோட இதை நீங்கள் இது பண்ணிடாதீங்க, தயக்கமற்றாமல் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அவசரப்படாமல் என்னோடய இலக்கை திரும்பாமலும் இருக்கணும். இருள் நிறைந்த கடந்த காலத்தை பற்றி யோசிக்காமல் எதிர்காலத்தை பற்றி பயப்படாமல் இருக்கணும். அது இதுவரையும் ஓகேங்களா? ஸோ இப்போ இதுவரையும் நான் மீனிங் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு from what the future wills, but with a whole and a happy heart that plays it told to youth and age and travel on with cheer. முழுமையாக மகிழ்ச்சி மிக்க உள்ளத்துடன் இளமைக்கும் முதுமைக்கும் தீர்வை செலுத்தி மகிழ்வுடன் பணிந்து வாழ விடுங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடய முழு மகிழ்ச்சியோட, என்னோடய ஃபுல் ஹாப்பினஸோட நான் யங் ஏஜ்லேயும் ஓல்ட் ஏஜ்லேயும் என்னை வாழ விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ லெட் த வேவ் விண்ட் அப் வித் ஹீல் ஆர் டவுன் ஓர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜார்னி வில் பி ஜாய். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதலால் பாதை மலைமேடு அல்லது பள்ளம் கடினமாக அல்லது மென்மையாக இருந்தாலும் பயணம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்மளோட வாழ்க்கை பாதை நம்மளுக்கு மலையில் இருந்தாலும் இல்லை பள்ளத்தில் இருந்தாலும் எந்த கடினமான பிளேஸாக இருந்தாலும் நம்ம மகிழ்ச்சியோடு இருக்க வேணும் அப்படிங்கிறாங்க. இது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நம்மளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ ஷாட் வென் பட் அ பாய். நான் சிறுவனாக இருக்கும்போது தேடியதை இப்பொழுதும் தேடிக்கொண்டு இருக்கிறேன்.
இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சின்ன வயசில் என்ன தேடிட்டுருக்கேனோ அதே தான் நான் வந்து பெருசானோடனே தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ ஃப்ரெண்ட்ஷிப் ஹை அட்வென்ச்சர் அண்டு க்ரோன். புதிய நட்பை உயர்ந்த தீர செயலை மற்றும் ஒரு புகழை. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூ ஃப்ரெண்ட்ஷிப் ஹை அட்வென்ச்சர் அப்புறம் புகழ் அதை பற்றி நம்ம சொல்லியிருக்காங்க. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவாஸ்ட். என் உள்ளம் தேடுதலின் ஊக்கத்தை தக்க வைக்கிறது. என்னோடய உள்ளம் நான் வந்து ஹையர் போஸ்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற உள்ளமே வந்து என்னை வந்து தக்க வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹோப் த ரோடு லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். சாலை இறுதி திருப்பம் மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்றும் நினைக்கிறேன். என்னோடய வழி வந்து திரும்பாமல் மிகவும் சிறப்பாக சூப்பராக வந்து எனக்காக சூப்பராக நான் நல்லா போகணும் அப்படின்னு வந்து நம்புகிறாங்க. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு லைஃப் லெசன் நம்ம பாடத்தை இதை வந்து கற்றுக்கணும். நம்ம வாழ்க்கை பாடத்தை இதை கற்றுக்கணும். என்னை வந்து வாழ விடுங்க, நான் முன்னோக்கி செல்லணும். அவசரப்படாமலும் இலக்கை திரும்பாமலும் என்னோடய பாஸ்ட்டை பற்றி நினைக்காமலும் என் ஃப்யூச்சரை பற்றி பயப்படாமலும் நான் வாழ வேண்டும். நான் வந்து என்னோடய வழி வந்து மேடாக இருக்கட்டும் பள்ளமாக இருக்கட்டும், நான் அந்த இதில் வந்து மகிழ்ச்சியாக தான் இருப்பேன். நான் முதுமையிலையும் இளமையிலையும் எல்லா கடமையும் செய்து மகிழ்ச்சியோடு இருப்பேன். நான் சிறுவனாக இருப்போ நான் என்ன தேடினேனோ அதே மாதிரி நான் வந்து எனக்கு வந்து எப்போதும் நான் அதுவே தேடுவேன். என்னோடய நட்பை உயர்ந்த தீர செயலை வந்து புகழோடு செய்வேன். என்னோடய உள்ளம் தேடுதலின் ஊக்கம். என்னோடய உள்ளம் வந்து எதை பற்றி தேடுது, ஹையர் போஸ்டிங் பற்றி தேடுதுன்னா நான் அதுவை தக்க வச்சுப்பேன். சாலையின் இறுதி திரும்பாமல் நான் வந்து ரொம்பவும் சிறப்பாக நான் வந்து அதை வந்து நம்புகிறேன். என் வாழ்க்கையை வந்து மிகவும் இறுதி சாலையாக நம்பாமல் நல்ல சாலையாக நம்புகிறேன் அப்படின்னு வந்து ஹென்றி வேன் டைக் வந்து சொல்கிறாரு. அவ்வளோதான். தேங்க்யூ.